வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். வக் மசோதாவுக்கு எதிராக தமிழக வெற்றிக் கழகம் வெள்ளிக்கிழமை ஏற்பாடு செய்த மாநிலம் தழுவிய போராட்டத்தில் இந்திய சமூக ஜனநாயக கட்சி பங்கேற்றதன் மூலம் புதிய அரசியல் ஊகங்களை தூண்டியது. இந்த நடவடிக்கை குறிப்பாக அதிமுக மற்றும் பாஜக இடையே புதுப்பிக்கப்பட்ட கூட்டாண்மை குறித்த பேச்சுவார்த்தைகள் வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னதாக வேகமெடுக்கும் நிலையில் அதிமுகவுடன் எஸ்டிபிஐயின் தொடர்ச்சியான கூட்டணி குறித்து கேள்விகளை எழுப்பியது. கணிசமான முஸ்லிம் ஆதரவு தளத்தை கொண்ட கட்சியான எஸ்டிபிஐ சிறுபான்மையினருக்கு ஆதரவான சக்தியாக தன்னை நிலைநிறுத்திக் கொள்ளும் கட்சியான டிவிகேவுடன் பகிரங்கமாக இணைவது முதல் முறையாகும். எஸ்டிபிஐ மாநில தலைவர் VMS முகமது முபாரக், நெல்லை முபாரக் என்றும் அழைக்கப்படுகிறார். அவர்கள் பங்கேற்பதன் அரசியல் தாக்கங்களை குறைத்து மதிப்பிட்டு இது ஒரு பிரச்சினை சார்ந்த முடிவு என்று கூறினார். வக் மசோதாவை நாங்கள் எதிர்ப்பதால் நாங்கள் போராட்டத்தில் பங்கேற்றோம். இது கட்சி நிலைப்பாடுகளை பற்றியது அல்ல, ஆனால் எங்கள் கவலையை பகிர்ந்து கொள்ளும் எந்தவொரு ஜனநாயக சக்தியுடனும் நிற்பது பற்றியது என்று முபாரக் கூறினார். இருப்பினும் அதிமுகவுடனான அவர்களின் கூட்டணி குறித்து கேட்டபோது அவர் தெளிவற்ற பதிலை கொடுத்தார். மசோதாவை எதிர்க்கும் எவருடனும் அவர்களின் விசுவாசம் ஒத்துப்போகும் என்பதை குறிக்கிறது. உள்நாட்டில் பாஜக தொடர்பான அதிமுகவின் தெளிவற்ற நிலைப்பாட்டால் எஸ்டிபிஐ அதிருப்தியில் இருப்பதாக தெரிகிறது. பெயர் வெளியிட விரும்பாத ஒரு மூத்த எஸ்டிபிஐ நிர்வாகி இந்த மாற்றத்தால் விரக்தியடைந்ததாக தெரிவித்தார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சமீபத்தில் உடனான பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன, நேர்மறையானவை என்று கூறியதைத் தொடர்ந்து தெளிவின்மை பற்றிய கருத்து அதிகரித்துள்ளது. AIADMK தலைவர்கள் எந்த முறையான பிளவையும் மறுக்கிறார்கள் என்றாலும் கவலைகள் உள்ளன. எஸ்டிபிஐ உடனான கூட்டணி இன்னும் அப்படியே உள்ளது என்று மூத்த AIADMK தலைவர் டி. ஜெயக்குமார் வலியுறுத்தினார். போராட்டம் ஒருமுறை மட்டுமே நடக்கும் பிரச்சினை சார்ந்த நிகழ்வு என்று நிராகரித்தார். 2024 மக்களவைத் தேர்தலின் போது திண்டுக்கல் தொகுதியை ஒதுக்கிய அதிமுகவின் முந்தைய மூலோபாய நடவடிக்கையை மேற்கோள் காட்டி அதிகாரப்பூர்வ மாற்றங்கள் எதுவும் செய்யப்படவில்லை என்று அவர் வலியுறுத்தினார். குறிப்பாக மசூதிகள் மற்றும் தர்காக்கள் போன்ற மத நிறுவனங்கள் மூலம் முஸ்லிம் வாக்காளர்களை ஈர்ப்பதற்கான ஒரு செய்கையாக அதிமுகவின் முந்தைய நடவடிக்கையை மேற்கோள் காட்டினார். சிறுபான்மை அரசியலில் ஒரு மாற்றத்தை அரசியல் பார்வையாளர்கள் காண்கிறார்கள். குடியுரிமை சட்டத்திற்கு டிவிகே ஆரம்பத்தில் எதிர்ப்பு தெரிவித்தது சிறுபான்மையினருக்கு ஆதரவான தளம் என்ற பிம்பத்தை உறுதிப்படுத்த உதவியது என்று எழுத்தாளரும் அரசியல் ஆய்வாளருமான நாகூர் ரிஸ்வான் சுட்டிக்காட்டினார். டிவிகேவை வெறும் பாஜகவின் பிரதிநிதியாக இனிமேல் சித்தரிக்க முடியாது என்று அவர் வாதிட்டார். டிவிகேவின் அதிகரித்து வரும் செல்வாக்கும் அதிகாரப் பகிர்வுக்கான கோரிக்கையும் பாரம்பரிய முஸ்லிம் வாக்காளர் சீரமைப்புகளை மறுவடிவமைத்து வருகின்றன. இது திமுக மற்றும் அதிமுக ஆதிக்கத்திற்கு சவால் விடும். டிவிகேவின் வேண்டுகோள் மனிதநேய மக்கள் கட்சி போன்ற சிறுபான்மையினரை மையமாக கொண்ட பிற கட்சிகளின் பிரிவுகளிடமிருந்தும் கவனத்தை ஈர்க்கிறது. தற்போது திமுகவுடன் இணைந்திருக்கும் அதன் நிறுவனர் தமிமுன் அன்சாரி அதிமுக மற்றும் டிவிகே இரண்டையும் தொடர்ந்து விமர்சித்து வருகிறார். இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால் முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.